சில ஃபெலோஷிப்புக்குள்ளே இருந்துட்டு தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட் வேலைகளையும் பண்ணாதீங்க, துணிகரமாக பண்ணாதீங்க. தேவ கோபாக்கினே வரும். ஏலியுடைய பிள்ளைகள் அதை தான் பண்ணாங்க. தேவாலயத்திலிருந்து துணிகரமாக பண்ணாங்க. கர்த்தருக்கு முன்பாக அது பொல்லாப்பாக இருந்தது. ஏலியுடைய நீதி நிமித்தமாக அவங்க மன்னிக்கப்படலை. ஏலியையும் சேர்த்து கர்த்தர் கண்டித்தார். கடவுளுக்கு பயப்படும் பயத்தை விட பிள்ளைகளுடைய அன்பு பெருசாக போயிடுச்சு, நீ பிள்ளைகளை அதுக்கு மேலே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் கடிந்து கொண்டார். ஏலிக்கும் வந்தது, ஏலியுடைய பிள்ளைகளுக்கும் அழிவு வந்தது. கர்த்தருடைய கோபாக்கினே உங்கள் மேல் வராதபடிக்கு இந்த காரியத்தில் எச்சரிக்கையா இருங்க. தெளிவான அழைப்போடு உள்ளவாங்க. தேவாலயமும் அல்ல கர்த்தருடைய காரியங்களில் நீங்கள் செய்யும்போது அதுக்கு தெளிவான அழைப்போடு உள்ளவாங்க. அதை கரெக்டாக செய்யுங்க. அது என்டர்டெயின் பண்ணுற இடம் இல்லை. இல்லைன்னா மற்றவங்களெல்லாம்